விசுவாசியை, ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் வைக்கக்கூடிய 2 ஸ்தானங்களை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் என்னோடு எனக்காக அநேக வார்த்தைகளை பேசினார். நான் ஒன்று கூட வெளிப்பாடு சொல்லலை. எனக்கு தெரியும் எது மற்றவர்களுக்கு சொல்லணும், எது தேசத்துக்கான வார்த்தை, எது என்னை தேடி வருகிறவர்களுக்கான வார்த்தை, எது எனக்கான வார்த்தை என்பதை ஆண்டவரோடு பழகி நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர்களை தேவன் வைக்கக்கூடிய 2 முக்கியமான ஸ்தானங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். எல்லோருக்கும் தெரிந்த பகுதி தான், ஆனால் ஒரு வித்தியாசமான கோணத்தில் உங்களோடு நான் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இனிமேல் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு அந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு பாவத்தில் ஈர்க்கப்பட்டு தகப்பனுடைய ஆஸ்திகளை பிரித்து வாங்கிக் கொண்டு தூர தேசத்திற்கு போய் தன் பொல்லாத நண்பர்களோடு விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, ஊதாரியாய் செலவு பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டு நண்பர்கள் எல்லாம் பணம் தீர்ந்தவுடன் ஓடிவிட்டார்கள். அவனுடைய வயிற்றில் பசியை போக்கிக் கொள்வதற்கு பன்றி மேய்க்கிற ஒரு குடியானவனுடைய வீட்டிற்கு போய் வேலைக்காரரில் ஒருவனாக சேருகிறான். ஆனால் அந்த பன்றிகளுக்கு தவிடு போடுகிற, தவிட்டை கொடுத்து பன்றியின் வயிற்றை நிரப்புகிற வேலைக்காரனாய் இருக்க வைக்கப்பட்டிருக்கிற இவனுடைய வயிற்றை அந்த தவிட்டினாலே நிரப்புவதற்கு கூட அனுமதி இல்லை. அடிமைக்கு அனுமதி இல்லை. ஆகவே இந்த அடிமை அந்த இடத்தில் இருந்து ஒரு முடிவு செய்கிறான். நான் பசியால் வருந்துகிறேன். என் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் சம்பூர்ணமான உணவு இருக்கிறது. ஆகவே நான் என்ன செய்வேன்? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தன் தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அடுத்த வசனத்தை வாசித்து முடிங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற்று போனான். இந்த குமாரனாகிய இவன் காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். திரும்பவும் குமாரனாக காணப்பட்டான். நல்ல கவனிங்க. இந்த வசனத்திலே 3 ஸ்தானங்களை குறித்து வேதம் தெளிவாய் பேசுகிறது. ஒன்று, ஒரு அடிமையின் ஸ்தானம். 2வது கூலிக்காரனுடைய ஸ்தானம். 3வது குமாரனுடைய ஸ்தானம். அல்லேலூயா. இந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள், மூத்தவன் இளையவன். இவ்வளவு நேரம் நம்ம வாசித்த கேட்ட பகுதி இளையவனை குறித்து பேசுகிறது. இளையவன் தன் தகப்பனிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொண்டு பாவத்தின் மேல் நாட்டம் வைத்து தகப்பனுடைய முக சாயலை விட்டு தூரமாக, தகப்பனுடைய நிழலை விட்டு, தகப்பனுடைய முக தரிசனத்தை விட்டு தூர தேசத்திற்கு போய் பாவம் செய்து, விபச்சாரம் செய்து, என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்து தன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான்.
வெறுமையாக்கப்பட்டு விட்டான். நண்பர்கள் சிதறி ஓடிப்போய் விட்டார்கள். இப்பொழுது அவன் ஒரு குடியானுடைய வீட்டில் போய் கூலிக்கு அவன் வேலைக்கு சேருகிறான். கூலிக்கு வேலைக்கு சேரான். கூலிக்காரனுக்கு என்ன தகுதினா, காலையிலிருந்து வேலை செய்தால் சாயங்காலத்தில் அவனுக்கு கூலி கிடைக்கும். ஒரு கூலிக்காரனாக அந்த வீட்டிற்குள் நுழைகிறான். கொஞ்சம் காலம் கடந்த போதுதான் தெரியுது, அவன் கூலிக்காரனாக அவனை வைத்துக் கொள்ளவில்லை, அவனை அடிமையாக வைத்துக் கொண்டான். ஏன் அடிமையாக வைத்துக் கொண்டான் அப்படின்னா, அந்த குடியானவனுடைய வீட்டிலே, முதலாளியினுடைய வீட்டில் இருக்கிற பன்றிகளை மேய்க்கிற வேலை இவனுக்கு. ஆனா பன்றிகள் சாப்பிடுகிற வெரி லீஸ்ட் ஃபுட், தவிடு, அதை சாப்பிடுவதற்கு கூட இந்த அடிமைக்கு உரிமை இல்லை. கூலிக்காரன் காலையிலிருந்து வேலை செய்வான், சாயங்காலம் கூலி கிடைக்கும், வீடு போய் சேருவான். அங்கே அவனுக்கு அந்த கூலியை வைத்து உணவை சமைத்து சாப்பிட்டு இரவில இளைப்பாரி அடுத்த நாள் மீண்டும் வருவான். ஆனால் ஒரு மனிதன் கூலி பெறுவதற்கு தகுதியற்றவனாக நினைத்து எந்த வேலைக்கு அமர்த்தப்படுகிறானோ, பன்றிகளோடு பன்றிகளாக படுத்து பன்றிகளினுடைய தவிட்டினாலே தன் பசியை போக்கிக் கொள்வதற்கும் உரிமை இழந்தவனாக அந்த தேசத்திலே அடிமையாக வைக்கப்பட்டான். நல்லா கவனிங்க. ஆனால் இவன் யார்? ஒரு பெரிய வசதியான ஐஸ்வர்யவானுடைய இளைய மகன். ஆனால் அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே விழுந்து எந்த இடத்துக்கு வந்துட்டான்? அடிமை என்ற ஸ்தானத்துக்கு வந்துட்டான். இப்போ அவன் ஒரு முடிவு பண்றான், இனியும் நான் பசியை பொறுத்து கொண்டு, அவமானத்தை பொறுத்து கொண்டு இந்த மனுஷனுடைய வீட்டிலே பன்றிகள் தின்கிற தவிட்டை கூட சாப்பிட்டு வயிற்றை நிரப்புவதற்கு முடியாமல் நான் நிற்க வேண்டியதில்லை, எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உம்முடைய குமாரனா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்னை உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக, வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தீர்மானித்து விட்டு புறப்பட்டு போகிறான். அப்படி புறப்பட்டு போகும் பொழுது தூரத்தில் அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி வந்து கழுத்தை கட்டி முத்தம் செய்து அவனை ஒரு நாள் அவனை பேச விடல. என்னை உம்முடைய கூலிக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று அவன் சொல்வதற்கு முன்பதாகவே வேதம் சொல்லுகிறது, இந்த தகப்பன் சொன்னான், என் குமாரனே என்று கூப்பிட்டு அவனை தன் மார்பிலே அணைத்துக் கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. முதலாவது, உங்களுக்கு எனக்கும் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம் குமாரன் என்கிற ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த குமாரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து நம்மை இந்த உலகம் பிரிக்குது, பாவம் பிரிக்குது, உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் பிரிக்குது, சுய விருப்பம், சுய சித்தம், இதெல்லாம் பிரிச்சு தேவன் தந்து நம்மளை டிபார்ட் பண்ணி விலகி போகும்படி செய்து அவருடைய முக தரிசனத்தை விட்டு, அவருடைய நிழலை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் நம்மை கொண்டு போய் வைத்து நம்மை பலவீனப்படுத்தி நம்முடைய பலனை எல்லாம் உறிந்து நமக்கு நம்முடைய தகப்பன் தந்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, பலன், மேன்மை, நித்திய ஜீவன், சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லா ஐஸ்வர்யங்களையும், இந்த பூமியில தேவன் தந்திருக்கிற சமாதானம், சந்தோஷம், நிச்சயமான வாழ்க்கை, நிச்சயமான எதிர்காலத்தை குறித்ததான திட்டம் எல்லாவற்றையும் ஒளிந்து போக பண்ணி வெறுமையாக்கி நம்மை கூலிக்காரர்களில் இன்னும் கொடுமையாக அடிமை என்ற நிலைக்கு நம்மளை தள்ளுது. இப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு, வா, உன்னை நான் அடிமையாகவோ கூலிக்காரர்கள் ஒருவனாகவோ வைத்துக் கொள்ள விரும்பல, என் பக்கத்துல வா, என்னிடத்துல நெருங்கி வா, உன்னை குமாரனாக வைத்து பார்க்கிறேன். கரங்க வைத்தலையா சொல்லு. முதலாவது நீங்க தெரிந்து கொள்ளணும், என்னையும் உங்களையும் கர்த்தர் ஒரு குமாரனுடைய ஒரு ஸ்தானத்தில் வைத்து நம்மை அலங்கரித்து வச்சிருக்கிறார். அப்படியே நம்மை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப குமாரன்னா அவன் எப்படி இருப்பான்? கடகடன் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை, நானும் நீங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் கண்டுகொள்வோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:29 வாசிக்க கேட்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ
அறிந்து கொண்டாரோ, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. யாரை தேவன் முன் அறிந்து கொண்டாரோ, இந்த கூடாரத்திற்கு கீழ் உட்கார்ந்து இருக்கிற இன்றைக்கு சாயங்காலம் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவர் ஏற்கனவே முன்னறிந்திருக்கிறார். எப்பொழுது? வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாக. எப்பொழுது கர்த்தர் உங்களை முன்னறிந்திருக்கிறார்? உங்கள் தாயின் கருவிலே நீங்கள் உருவாகிறதற்கு முன்பதாக. அப்படி உங்களை முன்னறிந்து, எவர்களை தேவன் முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. எதற்காக நம்மை முன்னறிந்தாராம்? தமது குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குறித்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப தேவன் நம்மளை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, தேவன் நம்மளை நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாகிறதற்கு முன்பதாகவே நம்மை முன் அறிந்திருக்கிறார். அப்படி முன்னறிந்ததுனால்தான் நானும் நீங்களும் இந்த பாதைக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஏன் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? ஏன் நான் வேதத்தை வாசிக்கிறேன்? ஒரு நாள் கர்த்தர் என்னை தேடி வந்து ரட்சித்து என் பாவங்களை கழுவி என்னை அவரை எனக்கு வெளிப்படுத்தி, நான் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி என் மனக்கண்களை திறந்து என்னை புரிய வைத்து அவரை பின்பற்றுவதற்கான கிருபையை அவருடைய அன்பினாலே என்னை இழுத்து கொண்டதுனால நான் அவருடைய குமாரன் என்கிற ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறேன். அவர் என்னை முன்னறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது. ஆமென். எதற்காக முன்னறிந்தாராம்? கிறிஸ்துவின் சாயல், அவருடைய குமாரனாகிய முதற்பேரான குமாரன், மூத்த குமாரன். யார் அவரு? பிதாவினுடைய மூத்த குமாரன் இயேசு. இயேசுவை போன்ற சாயல் எனக்கு உண்டாக வேண்டும் என்றுதான் என்னை தேவன் அழைத்திருக்கிறார். கரங்களை தலையிலியா சொல்லுங்க. என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? நான் ஏன் பைபிள் வாசிக்கணும்? நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஏன் ஊழியம் செய்யணும்? நான் ஏன் கர்த்தருக்கு கொடுக்கணும்? நான் ஏன் நற்கிரியைகளினாலே தேவனை தொழுது கொள்ளணும்? நான் ஏன் இந்த கிறிஸ்துவின் சீஷனாக அவரை பின்பற்றுகிற ஒரு லாங் ஜர்னி, ஒரு பெரிய ஆழமான, ஒரு நீளமான, ஒரு என்லெஸ் வாக், முடிவற்ற ஒரு பாதையிலே நான் ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான், நான் அவரை போல மாறுவதற்கு, அவருடைய குமாரனின் சாயலை தரித்துக் கொள்வதற்கு என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுடைய சாயல் எனக்குள்ள வரணும். அதுக்காக தான் தேவன் என்னை அழைச்சிருக்கிறார். ஏனென்றால் எனக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறாரு, அவருக்கு பெயர் இயேசு. அவருடைய சாயல் எனக்கு வரணும். அதற்காக அந்த சாயலை நான் பெற்றுக்கொள்வதற்காக தான் இயேசுவை கொண்டு வந்து பூமியில எனக்கு மாதிரியா வச்சுட்டார். இயேசு எருசலேமின் வீதிகளில் பேசினார், நடந்தார். என்னை போலவே, உங்களை போலவே பூமியில மனுஷனா பிறந்தாரு. உங்களையும் என்னையும் போலவே அவருக்கு பசிச்சிச்சு. உங்களுக்கும் எனக்கும் போலவே அவருக்கு தூக்கம் வந்துச்சு. உங்களுக்கும் எனக்கும் போலவே அவர் பாவ சோதனைகளுக்கு வந்தாலும் பாவ சோதனையில விழுந்து விடாதபடி, அவர் பாவத்தினால் கரைபட்டு விடாதபடியாய் நம்மை போலவே இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை செய்வதற்கு எடுத்துக்காட்டாக தேவன் அவரை பூமியில மாதிரியாக நமக்கு வைத்தார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? குமாரனின் சாயல் தான் நம்முடைய அல்டிமேட் கோல்ங்க. நம்முடைய முக்கியமான நோக்கம் என்ன? நம்முடைய லக்கு என்னன்னா, இயேசு போல நாம் மாறணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு அருமையான ஊழியக்காரர், இப்பொழுது அவர் இல்லை, மரிச்சிட்டாரு. அவரோடு கூட அவருடைய தம்பியும் ரட்சிக்கப்பட்டார். இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் எப்படி திரும்ப ஜெபிப்பாராம்? பிதாவே, எங்கள் அண்ணனை போல என்னை மாற்றுங்க, எங்கள் அண்ணனை போல என்னை மாற்றுங்க அப்படின்னு ஜெயிப்பாராம். இந்த வசனத்தின்படி யார் உனக்கு அண்ணன்னா, வேத வசனம் ரோமர் 8:29 அவர் என்னுடைய மூத்த சகோதரன். அல்லேலூயா. எனக்கு முதற்பேரானவர், அவர் எனக்கு அண்ணன். அந்த அண்ணனுடைய சாயல்ல என்னை மாற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தம்பி அவருடைய அண்ணன்கிட்ட சொல்லுவாராம். எத்தனை ஒரு தெளிவான வார்த்தை பாருங்க. எனக்கும் உங்களுக்கும் பிதாவாகிய தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டது என்பதை பூமியிலே காண்பிக்கும்படி இயேசு பூமியிலே வந்து மனுஷனாக பிறந்து எருசலேமின் வீதிகளிலே நடந்து பேசி என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தார் என்பதை இந்த வேத புத்தகம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஏன் வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும் தெரியுமா? வேதத்தை வாசிக்கும் போது நாம் எருசலேமின் வீதியிலே அவரோடு நடக்கலாம். இவ்வேதத்தை நாம் வாசிக்கும் போது யோசேப்போடும் மரியாளோடும் இயேசு வீட்டில் இருந்ததை அறியலாம். நாம் வேதத்தை நாம் வாசிக்கும் போது அவரை போல வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் என்ன செய்தார், காலையிலும் இரவிலும் என்ன செய்தார், தனிமையில் அவர் என்ன செய்தார், என்ன ஜெபித்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம்.
வேதத்தை நாம் வாசிக்கும் போது எப்படி இயேசு மனதுருகினார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இயேசுவினிடத்திலிருந்து எப்படி வல்லமை புறப்பட்டது அவரோடு நடந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க இயேசு என்னென்னலாம் பேசினார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு பாடுகள்ல, சோதனைகள்ல, நெருக்கங்கள்ல, வேதனைகள்ல, கண்ணீர்கள்ல, இழப்புகள்ல எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணார், எப்படி பிரதிபலித்தார், எப்படி அதை எதிர்கொண்டார் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இயேசு எப்படி சிலுவை சுமந்தார், இயேசு எப்படி மரித்தார், இயேசு எப்படி உயிரோடு எழுந்தார், நமக்கெல்லாம் அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனாய் எப்படி மாறினார் என்கிற எல்லாவற்றையும் வேதத்தோடு நடந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. அப்படி நாம் கற்றுக்கொள்ளுவதற்கு அப்படி வேதத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு என்ன வருது? குமாரனின் சாயல் வருது. சொல்லுங்க, குமாரனின் சாயல் வருது. ஆமென். குமாரனின் சாயல் தான் நான் என்ன சொல்ல வரேன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவன் வைத்திருக்கிற லக்கு என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, குமாரனின் சாயல். அல்லேலூயா. இயேசுவை தேடினேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், நல்லது. பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன், நல்லது. எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு, நல்லது. உடுத்த உடை கொடுத்திருக்கிறாரு. வியாதி இருந்துச்சு, ஜெபிச்சேன், வியாதியை கர்த்தர் சுகமாக்கிட்டாரு. ஆமென். யெகோவா ரஃபா, சுகம் தருகிறது மாத்திரமல்ல, வாழ்நாட்களை நீட்டித்து கொடுக்கிறவர். எனக்கு நீட்டித்து கொடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம், ரொம்ப நல்லது. அல்லேலூயா. நான் என்னென்னலாம் கேட்டேனோ அதையெல்லாம் எனக்கு தந்தாரு, எல்லாம் செஞ்சாரு என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி விடுகிற ஒரு லக்கு உடையவர்களாய் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளாம என்னை அவருடைய சாயலுக்கு தக்கதாக, நாதா உம்முடைய நேசம் ஸ்நேகம் எனக்குள்ள பெருகும் போது எனக்குள்ள என்ன நடக்குதுடா? என்னுடைய சாயல் மாறுது. ஒரு நாள் சாது சுந்தர் சிங் ஒரு வீட்டிற்கு இமயமலை பகுதிகளிலே திபெத்தின் எல்லையிலே அவர் ஊழியம் செய்யும் போது ஒரு வீட்டிற்கு போனாராம். வீட்டிற்கு போன உடனே கதவை தட்டி கதவை திறந்தார். ஒரு சின்ன பிள்ளை ஒடியாந்து வந்து கதவை திறந்துச்சு. கதவை திறந்த உடனே இந்த புள்ள தட தடன்னு வீட்டுக்குள்ள ஓடிச்சு. அம்மா, நம்ம வீட்டுக்கு இயேசு வந்திருக்கார், இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார். வாசற்படியில யார் நின்றுட்டு இருந்தா? சாது சுந்தர் சிங். அவருடைய முகத்தில் இருந்த பிரகாசம் அந்த பிள்ளைக்கு அவரை இயேசுவை போலவே அவரை பார்த்திருக்கா. இயேசுவை போல ஒரு சாயலை தரிப்பதற்கு, அதான் குமாரனின் சாயல் நமக்கு உண்டாவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள அருமையான அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது என் மனசில் அப்படியே இருக்குது. அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் பீகாரிலிருந்து தூரமாக இருக்கிற ஒரு இடத்திற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் புறப்பட்டு போறாரு. பயங்கரமான கடுமையான குளிரின் காலம். சாதாரணமான ஜிப்பா தான் அவர் அணிஞ்சிருப்பார். அவர் மேலே அதை போர்த்தி கொள்வதற்கு ஏதோ ஒன்றை வைத்திருந்தார். அது என்னன்னு எனக்கு மறந்துருச்சு. அதை வைத்திருந்தார். அவர் ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ட்ரெயினை பிடிப்பதற்காக ரஷ்ஷாக இருக்குது. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு பார்க்கும்போது பார்த்தா ஒருவன் குளிரில் நடுங்கி கொண்டு பயங்கரமாக குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். அப்படியே விட்டுட்டாலும் செத்துருவான். இப்போ அவர் என்ன பண்ணார்? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் போய் தன் மேலிருந்த தான் போர்த்தி கொள்வதற்காக தான் வைத்திருந்த அந்த வஸ்திரத்தை அவன் தலையோடு போர்த்தி காதோடு போர்த்தி அவனை ஆசுவாசப்படுத்திட்டு அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு. வேகமாக அதில் ஏறி போய்விட்டார். அவருக்கு பயங்கரமான பயங்கர குளிர்காலம். இந்த குளிரை தாங்கி கொண்டு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. போய் கூட்டத்தை முடிச்சாச்சு. 3 நாட்கள் கடந்து விட்டது. ரிட்டர்ன் பேக் டு ஹோம். அவர் திரும்பவும் அவருடைய வீட்டிற்கு வருகிறார். இதே வழியில் வரணும். அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நிற்குது. அடுத்த ட்ரெயினை இங்கேருந்து பிடிச்சி வீட்டுக்கு போகணும். ஸ்டேஷனில் வந்து இறங்குறாரு. அதே பிளாட்ஃபார்ம். ஒரே கூட்டம், அநேகர் கூட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னமோ காரியம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கூட்டத்தை விலக்கி கொண்டு என்னன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு போகும்போது அந்த மனிதன் படுத்திருக்கிறான். மரிக்கும் தருவாயில் இருக்கிறான். அவன் சத்தம் போட்டானா, இதோ இயேசு வந்து விட்டார். 3 நாளைக்கு முன்பு நான் பார்த்த இயேசு, நான் குளிரில் நடுங்கின பொழுது, எல்லோரும் வேடிக்கை பார்த்த பொழுது தன் வஸ்திரத்தை எடுத்து எனக்கு ஆதரவாய் போர்த்தி விட்ட இயேசு
இதோ வந்துட்டாருன்னு சொன்னானா, சொல்லி கொஞ்ச நேரத்தில் மறித்து போய்விட்டார். இந்த எக்ஸாம்பிள் அவர் சொன்னார். யாருக்கேனும் நாம் எதையாவது ஒன்றை செய்யும் போதெல்லாம் இந்த பூமியில் அவருடைய சாயலை போல மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. ஒரு நாள் நமக்கு நல்ல எண்ணங்கள் வருது, இன்னொரு நாள் அந்த எண்ணம் மறைஞ்சிருது. ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். ஒரு நாள் நம்ம இயேசுவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இன்னொரு நாள் இயேசுவா இல்லாமல் மாறிடுறோம். ஒரு முறை ஒரு மனிதனை 2-3 பேர் துரத்தி கொண்டு போனார்கள். அவனை பிடித்தார்கள். அவனை பிடிச்சி, ஏன்டா இப்படி பண்ற, ஏன் இந்த பொருளை தூக்கி கொண்டு களவாடித்தனம் பண்ணிக்கிட்டு ஓடுற அப்படின்னு சொல்லி அவனை பிடித்தார்கள். பிடிச்சிட்டு அதில் ஒருத்தன் ஓவியன், ஆஹா இவனை காப்பாற்றிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு போப்பான்ட்டு, இவன் பார்த்தா அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் படம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை நிறுத்தி படத்தை வரைஞ்சிருக்கிறான். படத்தை வரைஞ்சிட்டு கீழே அந்த படத்துக்கு கீழே எழுதினானா யூதாஸ் காரியத்துன்னு எழுதினானா. யூதாஸ் காரியத்துக்கான ஒரு நல்ல ஒரு தோற்றம் இவனுக்குள்ள வெளிப்படுது அப்படின்னு சொல்லி அவன் வரைந்துட்டு கீழே எழுதினான். அவன் சொன்னான், என்ன படம் வரைஞ்ச என்னைய வச்சு அப்படின்னா, நீ பார்த்தா உன்னுடைய தோற்றம் யூதாஸ் காரியத்தை போலவே இருக்குது. ஒருவேளை நான் சொல்லுகிற எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தர் வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்கலாம். கண்டென்ட் கருத்தை மாத்திரம் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. அவன் சொன்னானா, நான் இப்பொழுது உனக்கு யூதாஸ் காரியத்தை போன்ற ஒரு மாடலாக தெரிகிறேன். எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. சில வருடங்களுக்கு முன்பு என்னை இன்னும் ஒரு ஓவியன் என் வீடு தேடி தினந்தோறும் வந்து என்னை பார்த்து சொன்னான், உன்னை நான் ஒரு விலையேற பெற்ற மனுஷனுடைய சாயலை உன் முகத்திலே பார்க்கிறேன். ஆகவே நீ மாடலாக வந்து ஒரு 2 நாள் நான் வரைவதற்கு ஒத்துழைப்பு கொடு என்று சொன்னானா. இன்னும் இவன் போய் நின்றுருக்கான். அழகாய் அவனை அப்படி அச்சு அசலாக படமாய் வரைந்து வர்ணம் தீட்டி ஆடையெல்லாம் போட்டு அழகா கீழே எழுதினான், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து என்று எழுதி வைத்திருந்தான். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவாக சில வருஷங்களுக்கு முன்பு இருந்தானோ அவனே இப்பொழுது யூதாஸ் காரியத்தினுடைய மாதிரி மாடலாக ஓவியனுடைய கண்களிலே தென்படுகிறான். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நானும் நீங்களும் யூதாஸ் காரியத்தாகவும் இயேசு கிறிஸ்துவாகவுமே சில நேரங்களில் நாம் தென்படுகிறோம். ஆனால் வேதம் நம்மை குறித்து வைத்திருக்கிற மிக மிக முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன? குமாரனின் சாயல் நமக்கு உண்டாகும்படியாக என்னையும் உங்களையும் தேவன் முன் அறிந்தார். பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி தாயின் கருவில நீங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே முன் அறிந்தார. நோக்கம் என்னன்னா, இயேசுவை போல மாறுவதற்காக. அல்லேலூயா, ஆமென். இயேசுவை போல எப்படி மாற முடியும்? அவருடைய சாயல் தான் என்னுடைய நோக்கம். அவருடைய சாயலை நான் எப்படிங்க மாற முடியும்? 1 கொரிந்தியர் 15:28 வாசிக்க கேட்போம். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, சகலமும் அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது, தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தை கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஆமென். தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு, யாரு? தேவனே. அந்த இடத்துல நிறுத்திட்டாதான் அது மீனிங் வரும். தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். குமாரனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், சகலமும் கீழ்ப்பட்டிருக்கிற அதிகாரத்தை கொடுத்தார். அதனாலதான் மரணம் அவருக்கு கீழ்ப்பட்டிருந்தது. அதனாலதான் வியாதிகள் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பிசாசுகள் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அவருக்கு கீழ்ப்படிராத ஒன்றும் இல்லை. பிலாத்துவை பார்த்து இயேசு சொன்னார், நான் வேண்டிக் கொண்டால் அதிகமான தேவ தூதர்களை இங்கே அனுப்புவதற்கு பிதா வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த முடிவை உன்னால் எடுக்க முடியுது.
சகலமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால இயேசு என்ன செய்தாராம், இவைகளை அறிந்து தேவனே சகல அதிகாரத்திற்கும் உடையவராய் இருக்க வேண்டும் என்பதற்கு வசனம் சொல்லுகிறதை போல குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். குமாரன் முதல் சாயல் என்ன தெரியுமா? பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எப்ப கீழ்ப்படிந்திருந்தார்? அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்தார். அல்லேலூயா. ஆமென். தங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர்களை மனிதர்கள் மறந்துடுறாங்க. ஆனா இயேசு நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தார்னா, எல்லாவற்றையும் தனக்கு கொடுத்த பிதாவுக்கு அவருக்கே சகலம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு மனம் தன்னை கீழ்ப்படுத்தினார். கீழ்ப்படிதலே குமாரனின் சாயலுக்கான முதல் தகுதி. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? வசனத்தை வாசிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படிதல் தான் முதல் தகுதி. அது நாங்கள் பிரமாதமா நாங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நானும் நீங்களும் உண்மையா மனசாட்சியோடு சொல்லி பார்ப்போம். எத்தனை வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். சுயநலத்துக்காக எத்தனை வசனங்களை தாண்டி போகிறோம். எத்தனை வசனங்களுக்கு கீழ்ப்படியாதபடி சௌகரியத்திற்காக அதை தள்ளிவிட்டு போகிறோம். ஆனால் இயேசுவை போல வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஒரு அருமையான தேவ மனிதர் அவருடைய மரிக்கும் தருவாயில ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செஞ்சார். சிடி ஸ்டட் என்று நினைக்கிறேன். கடைசி காலங்கள் தன் வேலைக்காரனோடு அவர் நடந்து போனார். அவருக்கு உடம்புல காய்ச்சல் தாக்குது. ஆப்பிரிக்கன் கிளைமேட் அண்ட் ஆப்பிரிக்கன் பிரச்சனைகள் அவரை அந்த வெள்ளைக்காரனை இந்த ஸ்டட்டை தாக்கிருச்சு. அவர் சொன்னார், வேலைக்காரனை கூப்பிட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொன்னார், நீ எனக்காக ஜெபம் பண்ணு. வேதம் சொல்லுது எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். என்னதான் இருந்துச்சு? விளக்கை ஏற்றி இருட்டில் நடப்பதற்கு கையில் சீமெண்ணெய் தான் இருந்துச்சு. எந்த எண்ணெயா இருந்தா என்ன? பூசி ஜெபம் பண்ணு. எல்லா எண்ணெயும் தானே பைபிளில் போட்டிருக்கு. சீமெண்ணெய், ஒலிவ எண்ணெய் அப்படியா போட்டிருக்கு. சீமை எண்ணெய் இருக்கிறதுலே டஸ்ட் ஆயில், அதான் கடைசி ஆயில், எரிபொருள். அந்த மனுஷன் அப்படி பூசி ஜெபம் பண்ணுறான். ஒரு கூடாரத்துக்கு போகிறாங்க. அந்த கூடாரத்தின் உட்பகுதியில் அவர் தங்குறாரு. வெளிப்பகுதியில் கூடாரத்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வெளிப்புற ரூமில் இவர் இருக்கிறாரு. அப்பொழுது அவரை பார்க்குறார். பார்க்கும்போது அவர் பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருக்கிறார். மணி நள்ளிரவை தாண்டுகிறது. இப்போ அந்த மனுஷன் சொன்னால் உதவி செய்கிற அந்த உதவியாளர் போய் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ஏற்கனவே உடல் பலவீனத்தோடு இருந்தீர்கள், காய்ச்சலில் இருந்தீங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, நமக்கு நாளைக்கு நாம் போக வேண்டிய தூரம் இருக்கிறது, நல்லா இளைப்பாருங்க. அவர் சொன்னாரா, நீ போய் படுத்துக்கொள். இந்த வேதாகமத்திலிருந்து நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிற வசனங்கள் ஏதேனும் உண்டா என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ போய் படுத்துக்கொள். 3 மணி ஆனது. இவள் எழுந்து பார்க்கிறார். அப்பொழுதும் சிடி ஸ்டட் வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கார். படுத்துக்கிறாங்க. மணி 5 ஆகிறது, 6 மணி ஆகுது, விடிஞ்சிருது. இப்பொழுது இந்த உதவியாளர் போய் நேராக போய் சிடி ஸ்டட்டு பார்க்குறான். அதே நிலைமையில் மடிந்த முழங்காலோடு, வேதம் மடியில் இருக்குது, அப்படியே மடிந்த முழங்காலோடு இருக்கிறத பின்பக்கத்துலேருந்து பார்த்துட்டு, ஐயோ எஜமான் இன்னமும் விழித்து கொண்டிருக்கிறாரா என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடி போய் சிடி ஸ்டட்டினுடைய தோளை பிடிக்கிறார். சிடி ஸ்டட் சரிந்து விழுகிறார். வேதத்தில் ஏதேனும் கீழ்ப்படியாத வசனங்கள் உண்டா என்பதை ஆராய்ந்து கொண்டே அவருடைய ஆவி நித்தியத்திலே போய் சேர்ந்து விட்டது. பிரியமானவர்களே, பிதா எல்லாவற்றையும் குமாரனுக்கு கீழ்ப்படுத்தினது உண்மைதான். ஆனால் தான் எல்லாவற்றையும் தேவன்தான் என்பதற்கு அடையாளமாக அவைகள் எல்லாவற்றிலும் தானும் பிதாவுக்கு அவர் கீழ்ப்பட்டிருந்தார். தனக்கு கீழ்ப்பட்டவைகளோடு அவரும் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. வாசிப்போம் இன்னொரு வசனம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க.
நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை தம்முடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். கிரியை, அவர் சொல்லுகிற கிரியை என்ன? கீழ்ப்படுதல் என்கிற கிரியை. ஆபிரகாமை பார்த்து கொண்டா கர்த்தர் சொன்னாரு, உன் ஏக சுதனும் ஒரே குமாரனும் ஆகிய ஈசாக்கை போய் மோரியா மலையில போய் எனக்காக பலியிடு. அப்ப ஆபிரகாம் சாராள்கிட்ட சொல்லல, வேலைக்காரர்கிட்ட சொல்லல, சம்பந்தப்பட்ட ஈசாக்கு கிட்ட சொல்லல. தனக்கு மாத்திரமே அந்த செய்தி தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மோரியா தேசத்து மலையில ஏறுறான். போகிற பொழுது அப்பாவை பார்த்து பிள்ளை கேட்குறான், கட்டைகள் இருக்கிறதுப்பா, கட்டையெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பலிமிருகம் எங்க? எப்போதும் பலிமிருகத்தை எடுத்துட்டு போவோமே, இப்ப பலிமிருகம் இல்லையே, நீரும் நானும் தானே போறோம். அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறாரு, எல்லாமே அவர் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது ஆபிரகாமுக்கு மாத்திரம் தான் தெரியும், இருதயம் அழுதுருக்கும். நீ தான்ப்பா பலிமிருகம், உன்னையதான்ப்பா நான் கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்க போறேன். கர்த்தர் உன்னையதான்ப்பா கேட்டிருக்கிறாரு. 25 வருஷம் உனக்காக காத்திருந்தேன், இப்போ ஆண்டவர் கேட்குறாருப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவு காலம் நடந்திருப்பாங்க, எவ்வளவு நேரம் நடந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு தகப்பனுடைய இருதயம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது 2:21 நாம் வாசித்ததை போல, ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். என்னுடைய மகனாக கூட இருக்கலாம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் எனக்கு முக்கியம். 25 வருஷம் கூட நான் காத்திருந்து நான் இந்த ஈசாக்கை சுதந்திரித்திருக்கலாம். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கீழ்ப்படிதல் தான் குமாரனின் சாயலை நமக்குள்ள கொண்டு வருது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமே. குமாரனின் சாயல் எனக்குள்ள வரணும்னா நான் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படிய எனக்குள்ள குமாரனின் சாயல் வரும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம் எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். இவர் சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இந்த குமாரன் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமிக்கப்பட்டவர். போதும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதி காலத்தில், முன் காலங்களில் தேவன் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றினார், தம்மை பற்றி வெளிப்படுத்தினார். ஆபிரகாம், ஏனோக்கு, எலியா, எலிசா, ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் வந்து பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பரலோகம் எப்படி இருக்கும், பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்டவர், அவருடைய சிங்காசனம் இப்படி இருக்கும், இந்த சிங்காசனத்தில் சக்கரங்கள் இருக்கும், அவைகளுக்குள் மேலாக கேருபீன்கள் இருக்கும், அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் பரிசுத்தர், அவர் உன்னதமானவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தாங்கள் கண்டதெல்லாம் சொல்றாங்க. திருவுளம் பற்றின தேவன் என்ன செய்தாரா? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக தம்மை திருவுளம் பற்றும்படி, தம்மை பற்றி வெளிப்படுத்தும்படி சித்தமானார். இப்ப ஏசாயாவை போல, நல்லா கவனிங்க, எசேக்கியேலை போல, ஏனோக்கை போல, எலியாவை போல, எலிசாவை போல, தீர்க்கதரிசிகளை போல அவர்கள் ஒவ்வொருவரும் சொன்ன, இப்ப இப்படி இருக்குது பரலோகம், அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, தேவன் இப்படி இருக்கிறாரு, அவரை இப்படி போல நான் பார்த்தேன், அவரை பார்த்தா இப்படி இருந்தாரு, இப்படி போல இருந்தாரு, அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்ப ஒரு நாள் பார்த்தாரு, என் சித்தத்தை செய்வதற்கு பூமிக்கு போவதற்கு யார் ஆயத்தம் என்று தேவன் கேட்டார். அப்பொழுது குமாரனாகிய கிறிஸ்து சொன்னார், நான் போகட்டும், நான் போகிறேன் என்று. பிதாவின் சாயலை உடையவர், பிதாவின் சாயலை உடைய அவர், மகிமையிலே வாசமாயிருக்கிற அவர் குமாரன் அந்த சாயலை தரித்து கொண்டு ஏழை கோலம் எடுத்து இந்த பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்து சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், என் தோற்றம் அவருடைய மகிமையின் தற்சொரூபம், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். இப்படிதான் தன்னை வெளிப்படுத்தினார். குமாரன் மூலமாய் இந்த பூமியிலே
வெளிப்படுத்துவதற்காக தான் குமாரன் அனுப்பப்பட்டார், பிதாவை வெளிப்படுத்துவதற்கு. அதே போலதான் இந்த பூமியில நம்முடைய குமாரனை, நம்முடைய பிதாவை, பரலோகத்தின் ரகசியங்களை, பரலோகத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தான் என்னையும் உங்களையும் கர்த்தர் இந்த பூமியில அனுப்பியிருக்கிறார். ஆமேன் சொல்லிருங்க. ஆமென். குமாரனின் சாயல். இப்ப நம்ம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? குமாரன். இது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இதான் முதல் தகுதி. இப்ப திருப்பி லூக்கா 15 அதிகாரத்துக்கு வந்துருவோம். இப்ப சொல்றாரு, ஐயா தகப்பனே, என்னை உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனா ஏற்றுக்கொள்ளும். அது அவர் சட்டம் செய்யவே இல்லை. நோ, ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து மனதுருகி உன்னை போய் நான் வேலைக்காரனா வைப்பது என்னுடைய நோக்கம் இல்லப்பா. என்னுடைய நோக்கம் உன்னை என்னுடைய குமாரனா வைக்க விரும்புகிறேன், குமாரனா வைக்க விரும்புகிறேன். அப்படி குமாரனா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்ன சொல்றான். அவர் அதையே கண்டுக்கல. அவர் ஆர்டர் போடுறாரு, தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர் போறாரு தெரியுமா? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, 22ஆம் வசனம், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், காலுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து அடியுங்கள், நாங்கள் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். இவன் சொல்லும் போது அவர் சொல்றார், குமாரன் இப்படி அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சிட்டு இருக்க முடியாதுப்பா. பன்னி மேய்க்கிற கூட்டத்தில இருந்து பன்னிகளை மேய்ச்சிட்டு அப்படியே வந்துட்டே உன்னை அப்படியே நான் விட மாட்டேன். நீ குளிச்சுட்டு வா, உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பார்கள். உனக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? மோதிரம் போடுவாங்க. அப்புறம் உனக்கு என்ன செய்வாங்க? பாதரட்சைகளை உனக்கு போடுவாங்க. அப்புறம் உனக்கு என்ன செய்வாங்க? விருந்து வைப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். 4 காரியங்கள். யாரெல்லாம் குமாரனின் சாயல்ல வரோமோ, யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரோமோ, ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்றேன். முதல்ல குமாரன் சாயல்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, குமாரனின் முக தரிசனத்தில் நிற்கணும், குமாரனின் பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும், குமாரனின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், குமாரனின் எல்லைக்குள்ள சஞ்சரிக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்ப சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தரிப்பீங்க. அப்ப உயர்ந்த வஸ்திரம், நான் உன்னையே அடிமையா வைக்கணும், கூலிக்காரனா வைக்கணும். உன்னை உயர்ந்த வஸ்திரம், குமாரனின் சாயல் உங்களுக்குள் வருமானால் கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை வைப்பார். அல்லேலூயா. யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பலவர்ண அங்கி என்கிற வஸ்திரத்தை காட்டிலும் பார்வோன் அவனுக்கு கொடுத்த வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் வாசிப்பீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 3, 5, 19, 8 வேகமாக. ஜெயம் கொள்ளுகிறவனே அவனோ, அவனுக்கு வெண்கல வஸ்திரம் தரிக்கப்படும். வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். என்ன வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்? வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம். இந்த உலகத்துல இதுவரைக்கும் வெண் வஸ்திரம் நம்ம பார்க்கவே முடியாத ஒரு ஒயிட்டர் நம்ம பார்க்க போறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? வெண் வஸ்திரம். அந்த வஸ்திரம் யாரெல்லாம் ஜெயம் கொண்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. ஆண்டவரே, என் சாயலை எப்படியாவது திருட, என் சாயலை எப்படியாவது இருளாய் மாற்றுவதற்கு பிசாசு போராடிட்டே இருக்கிறான். நான் இல்லைன்னு சொல்லி விழுந்து எந்திரிச்சு எப்படியாவது என்னுடைய அல்டிமேட் கோல் ஒன்னே ஒண்ணுதான், நான் கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் குணாதிசயம், கிறிஸ்துவின் சாயல், குமாரனின் சாயல்ல நான் நிற்க போறேன். அப்ப எனக்கு இல்ல என்ன வஸ்திரம் வந்துடும்? வெண் வஸ்திரம். வாசிங்க 19ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். ஆமென். கர்த்தர் அடுத்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரத்தை குறித்து விளக்கம் என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதி என்கிற மெல்லிய வஸ்திரம். இந்த பூமியில நாங்கள் நீதி செய்தோமே, ஐயோ நாங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைத்தது? எங்களுக்கு சிறைகள் கிடைத்தது. எங்களை பகடி பேசி பரியாசம் பண்ணி எங்களை கனவீனப்படுத்தினார்கள் என்று நீதி செய்தவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மறித்தார்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸ் கொளுத்தப்பட்டார். தொழுநோயாளிகளுக்கு நீதி செய்தார். இன்னொரு பழங்குடிகள் மத்தியிலே ஊழியம் செய்த, சத்தீஸ்கர் மாநிலத்திலே ஊழியம் செய்த குருஸ் என்கிற ஒரு கத்தோலிக்க ஃபாதரை
அரசாங்கம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு 80 வயதிற்கு மேற்பட்டவர். அவர் சொன்னார், எனக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்குது, கை ஆடிக்கிட்டே இருக்கும், நான் சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சப்போர்ட் இருக்கணும், ப்ளீஸ் கிவ் மீ ஒன் ஸ்பூன் என்று அவர் ஆப்ளிகேஷன் கொடுத்தார், கேட்டார், விண்ணப்பம் கொடுத்தார். ஆனால் அதை கூட அரசாங்கம் தரல. அவர் சிறையிலே மரித்து போனார். அவர்கள் எல்லோரும் அப்படியே இந்த பூமியிலே மரித்து போயிருக்கலாம். அநீதியோடு அவர்கள் சரீரங்கள் மண்ணுக்கு போயிருக்கலாம். இந்த உலகம் நினைக்கும், இந்த உலகத்தின் அதிகாரங்கள் நினைச்சிருக்கோம், ஜெயிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு, குருசை ஏளனப்படுத்தி விட்டோம், கிரகாம் ஸ்டேன்ஸை நெருப்புக்கு கொளுத்து விட்டோம் என்று உலகத்தின் அதிகாரங்கள் நினைச்சிருக்கும். ஆனால் அந்த டே வில் கம், ஒரு நாள் ஒன்று வரும், சுத்தமும் பிரகாசமான பரிசுத்தவான்களுடைய நீதியின் மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்பார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், thank you Jesus. அப்ப எனக்குள்ள என்ன வாஞ்சை வருது? குமாரனின் சாயல் வரணும், குமாரனின் சாயல் வரணும். குமாரனின் சாயல் வந்தாதான் ஒருவேளை இந்த பூமியில் எனக்கு நீதி கிடைக்காம போயிடலாம். ஆனால் பரலோகம் எனக்கு நீதியை தந்து அந்த சாயலை என் மேலே போத்திக்கிட்டு, எவனெல்லாம் எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கையை காலை அசைச்சிக்கிட்டு அதிகாரத்தின் துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருந்தானோ அவனை ஜட்ஜ் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு நாள் என்னை நீதியின் சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவார். இரண்டாவதாக வசனம் என்ன சொல்லுகிறது? இவனுக்கு கைக்கு மோதிரத்தை கொடுங்க. மோதிரம் என்னைக்குமே அதிகாரத்தை குறிக்கிறது. மோதிரம் எதை குறிக்குது? அதிகாரம், அத்தாரிட்டி அண்ட் பவர். இயேசு சொன்னார், பிலாத்துவே, உலக வல்லரசுகளில் யூதர்களுடைய எல்லையை அடக்கி ஆளுவதற்கு ஒரு ஆளுநராக, கவர்னராக நீர் நியமிக்கப்பட்டிருக்கிறாய். பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு உனக்கு, ஆமென், பரத்திலிருந்து ஒரு அதிகாரம். இயேசு பரத்தின் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டிருந்தார். எனக்கும் உங்களுக்கும் பரத்தின் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்காவின் புஸ்தகம் 10:19 வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அவரை பின்பற்றுகிற சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்தார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அப்படின்னா ரோட்ல ஓடுற தேலை போய் மிதிச்சுக்கிட்டு, சாரி, மலைப்பாம்பு ஓடுது, கட்டி விரியன் ஓடுதா, போய் மிதின்னு சொல்லல. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும், ஓவர்கம், மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுத்த ஆவிகள், அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதுதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவர்கள் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டு. சாத்தான் மின்னலை போல. எப்ப நீங்க என்னைக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து நீங்க கிராமங்களுக்கு போய் பட்டணங்களுக்கு போய் என்னுடைய சுவிசேஷத்தை சொன்னீர்களோ, நற்செய்தியை அறிவித்தீர்களோ, அப்பொழுதே சாத்தான் கீழே விழுகிறதை என் கண்கள் காண்கிறது. அங்கே சொல்லப்படுகிற அதிகாரம் என்ன அதிகாரம் தெரியுமா? சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படும் பொழுது தேவன் கையிலே கொடுக்கிற அதிகாரம், வான மண்டலத்தின் ஆவிகளை கட்டுப்படுத்துகிற அதிகாரம், பில்லி சூனியங்களை எதிர்த்து அழித்து நொறுக்குகிற அதிகாரம். அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் இதை செய்ய முடியாது. இது அவனுக்கு கிடைக்காது. நம்மளை பார்த்தா ஏளனமாய் பகடியாய் பார்ப்பார்கள். உள்ள ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. இருளுள்ள இடங்களுக்குள் நம்ம போகிறோம். பிசாசுகள் நம்மை தொடாம நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நம்மளை காப்பாத்துது. அந்த கிருபை நம்மளை காப்பாத்துது. நம்முடைய பக்தி மாத்திரம் அல்ல, அந்த கிருபை நம்மளை காப்பாத்துது. நம்முடைய அபிஷேகம் நம்மளை காப்பாத்துது. அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தியேத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலோ
சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, தியாத்ரா சபையை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், தியாத்ராவிலே சாத்தானுடைய ஆழங்கள் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, அவைகளை பற்றி கொள்ளாமல் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். ஒரு பாரத்தை உங்க மேல சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமே. நான் ஒன்று தான் பேச போகிறேன், ரெண்டாவது பேச முடியாது. வாய்ப்பு இருந்தால் அப்புறம் எப்போதுமே அப்படி தான். வாய்ப்பு எங்கே இருக்க போகுது? மனவாட்டியை பற்றி பேச முடியாது. பயங்கர சூப்பர் வெளிப்பாடு சொல்றாரு இங்க. என் பிதாவினிடத்தில் நான் அதிகாரம் பெற்றதை போல உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? சாத்தானின் ஆழங்கள் என்று தியத்ராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும், சாத்தானின் ஆழங்களை உடைய போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த போதகத்துல என்ன சொல்லப்படுது? டீச்சிங்ஸ். அந்த போதகம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய ஆழங்கள் சொல்லி தரப்படுது. அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற எனக்கு அது தேவையில்லை. அது எனக்கு தேவையில்லை. சாத்தானின் ஆழங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற விருப்பம் எனக்கு இல்லை. நல்லா கவனிங்க. அப்ப சொல்றாரு இந்த இடத்துல, நான் பிதாவினிடத்துல அதிகாரம் பெற்றது போல உனக்கு ஜாதிகளிடத்துல அதிகாரம் தருவேன். அல்லேலூயா. ஜாதிகளிடத்துல உனக்கு அதிகாரம் தருவேன். கடந்த வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது நான் அந்த பாஸ்டரும் சண்டே மத்தியானம் பேசிட்டு இருந்தோம். அவர் என்னோட இந்த காரியத்தை ஷேர் பண்ணாரு. அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஆப்பிரிக்கா தேசத்தில் பிரதர் உங்களுடைய செய்தி நல்லா டெப்த்தாக, நல்லா அந்த என்ன சொல்கிறது, ஸ்பிரிட் வேர்ல்டை பற்றிய சில காரியங்கள்லாம் நீங்கள் பேசுகிறீங்க இந்த 2 நாள். நீங்கள் உங்களுக்கு ஜான் முல்லிண்டே தெரியுமான்னு கேட்டார். ஜான் ப்ருசாரியோ. நான் தெரியாது, எனக்கு ஜான் முல்லிண்டேவே தெரியாதுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஜான் முல்லிண்டே அவரை பற்றி நான் சொல்கிறேன். நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன். அவர் சொல்றாரு, ஜான் முல்லிண்டே கத்தரால தொடப்பட்ட மனுஷன். உகாண்டா பயங்கரமான சூழ்நிலை. கிட்டத்தட்ட உகாண்டாவில் இருக்கிற 90% பேருக்கு எய்ட்ஸ் இருக்கும். இந்த கேரியரா இருக்கிற எய்ட்ஸ் கேரியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பாயில் பண்ணிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்குள்ள பற்ற வச்சிருவாங்க இல்லையா? கனெக்ஷன் வரும்போது ஏதாவது ஒரு விதத்தில் எய்ட்ஸ் பரவிடும், ரத்தம் எப்படியோ பரவிடும். இப்போ உகாண்டா மிக அதிகமாய் பெரும்பான்மையானவர்கள் எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. வறுமை, பயங்கர கஷ்டம், பஞ்சம். அப்ப இந்த முல்லிண்டேவோட கர்த்தர் பேசுறாரு, நீ போய் இந்த குறிப்பிட்ட இடத்துல நீ ப்ரே பண்ணு. ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அப்புறம் இதை செய் இப்படி சொல்லிட்டு ஒரு நாள் போய் ஒரு இடத்துல ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க நல்லா கவனிக்கணும் நான் பேசுறத. திடீரென்று கர்த்தருடைய தூதன் ஒருவன் அவரை சந்திக்கிறான். அந்த 4 ரோட்ஸ்ல சந்திச்சு சொல்றான், இந்த ஒரு கோல்டன் கீ அவர் கையில் கொடுக்குறான், வச்சுக்க. இன்றிலிருந்து உகாண்டால நீ என்ன சொல்றியோ அதான் நடக்கும். இந்த உகாண்டால மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரசிடென்ட் இருக்கிறாரு. ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல காட் அப்பாயிண்டட் பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டா ஜான் முல்லிண்டே. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்துல ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, உண்மைதான். அவர் தான் ஆர்டர்லாம் போடுறாரு. ஆனா பரலோகம் ஒன்னே தான் ஜான் முல்லிண்டேவை தான் என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு? ஸ்பிரிச்சுவல் பிரசிடென்ட் ஆஃப் உகாண்டா. என்ன அவர் சொன்னாரா, ஃபோன் பண்ணி பிரசிடென்ட்டை சொன்னாரா, மிஸ்டர் பிரசிடென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சொன்னாரா, இன்னமே என்னை கேட்டு தான் நீங்கள் எதாமே செய்யணும். எவ்வளோ பார்த்தீங்களா பெருமையாக இருக்க மாதிரி இருக்குல்ல, தில்லு பாருங்கள். இன்னமே என்னை கேட்டு தான் எதாவது செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. ஒரு நாள் டிவி பார்த்துட்டே இருக்காரு, ஒருத்தன் பேசுகிறான். பேசும்போது சொல்கிறான், பில்லி சூனியக்காரர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பில்லி சூனியங்கள் செய்கிறவர்களை எல்லாம் உகாண்டாவில் கூறுறாங்க. மாநாடு, இவர் தான் கன்வீனர், இவர் தான் அதை கோஆர்டினேட் பண்ணுறார்.
பேசுகிறான், டிவியில் பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் கர்த்தர் பேசுகிறாரு, எனக்கு ஃபோன் பண்ணு, நம்பர் ஓடுது, ஃபோன் பண்ணி சொல்லு, மாநாடு இங்கே நடத்தக்கூடாது, உகாண்டாவை நீனு அசிங்கப்படுத்தக்கூடாது, ஒழுங்காக ஓடிரு, கேன்சல் பண்ணிட்டு நீ சொல்லு. உடனே அப்போ நீ சொல்லு, நானும் நீனும் மீட் பண்ணி ஒரு டிபேட்டில் 1 to 1 மீட் பண்ணுவோம், நீ 25 நிமிஷம் எடுத்துக்க, 1/2 hourல 5 நிமிஷம் நான் பேசுகிறேன்னு சொல்லு. இவர் ஃபோன் பண்ணாராம், நீ மாநாடை நிறுத்திட்டு ஓடிரு அப்படின்னு சொன்னான். நான் அவன் சொன்னேன், நீ யார் அதை சொல்கிறதுக்கு? இவர் சொன்னார், ஐ ஆம் த பிரசிடென்ட். உடனே 25 நிமிஷம் உடனே 2 பேர் கூடுறாங்க. இவர் சொல்லிட்டாரு, கண்டித்து பேசணும், ஒரு பொது டிபேட்டுக்கு அவன் வரான். அவன் தான் பெல்லி சூனியம் செய்கிறவன்ல, ஏராளமான பேருக்கு தலைவனாக இருக்கிறான். 25 நிமிஷம் அவன் பேச விட்டார். கடைசி 5 நிமிஷம் அவன், இவர் முதல் நிமிஷம் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ இவர் சொல்கிறார் அவனை பார்த்து, நீ கேன்சல் பண்ணிவிட்டு போகலைன்னா இங்கேயே விழுந்து செத்துருவேன். கர்த்தர் சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, நீ கேன்சல் பண்ணிவிட்டு போகலைன்னா இங்கேயே விழுந்து செத்துருவேன். உடனே அவன் சொல்கிறான், அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு அதை சொல்ல, நீ யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க நெஞ்சை பிடிக்கிறான். என்னமோ பண்ணுது, மொழியெலாம் பிதுங்கிருச்சு. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் டிக்ளேர் பண்ணுறான், இந்த விட்ச்கிராஃப்ட் மாநாடு உகாண்டாவில் இருக்கிறத கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி ஓடிட்டான். அவர் சொல்கிறாரு, தேசம் முழுவதும் நாங்கள் ஜெபித்து இன்னைக்கு எய்ட்ஸ் 3% ஆயிடுச்சு. அதிகாரம் கொடுக்குறேன், கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்குறார். வாசிக்கலாம், அடுத்தது என்னத்தை செய்கிறாராம் நமக்கு. வாசிங்க, அடுத்தது என்ன? பாதரட்சை. ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனம். 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. எபேசியர் 6 அதிகாரம் 15 வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயோ. ஆமென். உங்கள் கால்களில் கர்த்தர் ஒரு பூட்டு போடுறார். அதற்கு பேர் என்ன? சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷத்தை நற்காரியங்களை கூறி பிரசங்கிக்கிறவனுடைய பாதங்கள் அழகா இருக்குதா. அதனால சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சை வேணும். அப்ப காலில் போடுற பாதரட்சைக்கு பேர் என்ன? ஆயத்தம் என்கிற பாதரட்சை, ரெடினஸ், ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அப்ப சுவிசேஷம் சொல்லும் போது எப்படி நம்ம வரணும்? கால்கள் என்றாலே சுவிசேஷம் தான். அதுக்கு பாதரட்சை இல்லாம வெறுங்காலில் போவாத, பாதரட்சையை போட்டுக்க. அதுக்கு என்ன பேரு? ஆயத்தம். ஆயத்தம் இல்லாம போய் சுவிசேஷம் சொல்லாத, ஆயத்தப்படுத்து, ஜெபி, உபவாசம் பண்ணு, தேவ சமூகத்தில் ரெடியாகு. ஆயத்தம் என்கிற பாதரட்சியை தொடுத்துக்கிட்டு போ. நான் தொடுத்துட்டு வரேன், அடுத்த மாதம் தொடுத்துட்டு வரேங்க. அடுத்த மாதமும் நீ தொடுத்துருக்க மாட்டேன், அதுக்கு அடுத்த மாதமும் தொடுத்துருக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, சமாதானத்தினுடைய சுவிசேஷத்துக்குரிய பாரம் இருதயத்தில் இருந்தால் பாதத்தை வெறுங்காலோட நிற்க வைக்க மாட்டோம். எப்படியாவது பாதத்தில் ஆயத்தம் என்கிற பாதரட்சியை நுழைச்சிருவோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. கையில் ஒரே ஒரு 10 ட்ராக்ஸ் எடுத்துக்கங்க. 150 எடுத்து கொண்டு போய் கொடுக்காதீங்க, வேஸ்ட். அது கீழே போட்டுருவாங்க. நல்லா போங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்போது இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஒரு ட்ராக்ஸ் கொடுங்க. சில நாளில் 3 நாள் 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கொடுங்க. கர்த்தர் உங்கள் பாதையில் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவதற்கு வாயை திறந்துட்டீங்கன்னா, உங்கள் இருதயம் பாரத்தால் நிறைந்திருக்குமானா, உங்கள் அண்டையிலே தேவையுள்ளவர்களை கர்த்தரே கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 4வது ஒரு ஆசீர்வாதத்தை தகப்பன் குமாரனுக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம், சங்கீதம் 23 சங்கீதம். என்ன பண்றாரு? கொளுத்த கன்றை அடித்து புசிப்போ, சந்தோஷமா இருப்போன்றாரு. அதுக்கு பேர் தான் விருந்துன்னு நான் சொன்னேன். நமக்கு ஒரு விருந்து வைக்க போறாரு. விருந்து சாலைக்கு நம்மளை கொண்டு போக போறார். ஆமென். சங்கீதம் 23 சங்கீதம்
5ஆம் வசனத்தை வாசிக்க. என் சத்துருக்கள் முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சத்துருக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதம், அந்த விருந்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரும். நீங்க குமாரனா இருந்தா உங்கள் சத்துருக்கு முன்பதாக நீங்கள் தலை கவிழ்ந்து நிற்க போறதில்ல. அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்திய கர்த்தர் உங்களுக்கு, ஒரு விருந்தை கர்த்தர் வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கீழ்ப்படிந்து கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனிடத்திற்குள்ளே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், அவன் கூட போஜனம் பண்ணுவான். அவனும் நானும் டைன் பண்ணுவோம். டைனிங் டேபிளில் உட்காந்து 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோங்கிறார். அதானே அதனுடைய அர்த்தம். நல்லா கவனிச்சு பாருங்க. என் கூட போஜனம் பண்ணுவான், கதவை தட்டுவேன், அவன் திறப்பான், எனக்கு செவி கொடுப்பான், வாங்க இயேசுவேன்னு சொல்லுவான், உள்ள வருவேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், எனக்கு செவி கொடுத்தார், நான் அவன் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனோட உட்காந்து சாப்பிடுவேன்றார். அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்ற சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி. ஆமென். அது ஒரு விருந்துனா இது வேற விருந்து. ஆமென். ஹல்லேலூயா. இந்த விருந்தையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு, நீங்களும் இயேசுவும் உட்கார்ந்து சாப்பிட்ற விருந்து கர்த்தர் விருந்து வைக்கிறதுக்கு விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த விருந்தில் ஆயத்தப்படுறீங்க? அப்படின்னா வெளியே நின்றுட்டு இருக்காரு, கதவை தட்டுற சத்தம் கேட்குதா? இல்லை காது செவிடாயிடுச்சா? கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன். அப்ப விருத்த சேதன செவிகள், ஐயோ எனக்கு கேட்கல அவருடைய சத்தம், எனக்கு கேட்கல, எனக்கு சத்தம். மணவாட்டி சொல்றா, எனக்கு கேட்கல. மணவாளன் வந்தபோது நான் கேட்காம நல்லா நித்திரையா இருந்தேன், தூங்கிட்டேன். என் கால்களை எழுந்து எப்படி அழுக்காக்குவேன்னு படுத்துக்கிட்டேன். இப்ப மணவாளன் போயிட்டாரு. எந்திரிச்சு, காவலாளிகளே காவலாளிகளே மணவாளனை பார்த்தீர்களா? அவர் கூப்பிடுகிற நேரத்தில், அவர் நம்மை செவி கொடுக்கிற நேரத்தில் அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். அவனோடு நான் விருந்துக்கு உட்காந்து, அவனோட உட்காந்து விருந்து சாப்பிடுவேன்கிறார். யாரு சொல்றா தெரியுமா? இயேசு சொல்றாருங்க. இயேசு சொல்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்மளை, உங்களை, என்னை குமாரனின் குமாரத்தின் சாயலாய் கர்த்தர் வைக்க விரும்புகிற நீ என்னுடைய, நான் உன்னுடைய தகப்பனும், நீ என்னுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.